அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இந்த குட்டி ஸ்டோரிங்கிறது ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதனால் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியை இப்போ நம்ம அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போ நம்ம உங்கள் முன்னாடி வந்திருக்கிறோம். இதை ஒரு சில நிமிடங்களில் நீங்கள் கேட்டுட்டு இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குட்டி ஸ்டோரி சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதை சொல்கிறதுக்கு வருவோம். நிறையா பலாப்பழங்க காய்க்கிற ஒரு தோப்பில் பாஸ்கரங்கிற ஒரு விவசாயி என்ன பண்ணுவார், தொடர்ந்து அவர் குடும்பத்துக்கு பலாப்பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தார். இந்த பாஸ்கரன் பலாப்பழங்களை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, மரத்தில் ஏறுறதுக்கு அவர் ஒரு 4 நண்பர்கள் வச்சுருந்தார். அப்போ அந்த 4 நண்பர்களையும் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு ஐயா நீங்கள் எல்லாம் குமிஞ்சுங்க, உங்கள் முதுகு மேலே ஏறி நான் அந்த பலாப்பழத்தை பறிக்கிறேன்னு சொல்லி மேலே ஏறுவார். இது வளமையாக நடக்கும். அப்போ பறிச்சுட்டு வந்துடுவார். அப்படி பறிச்சுக்கிட்டு வந்த உடனே இந்த 4 பேரும் என்ன பண்ணுவார், நீங்கள் நன்றி போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுவார், இவங்க குடும்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் உள்ள ஆளுங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க அப்பா தம்பி பிள்ளைங்க அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பலாப்பழத்தை உரித்து அவங்க குடும்பமும் அவங்க நண்பர்களும் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த உதவி பண்ண 4 பேரும் என்ன பண்ணுவாங்க, என்னடா எல்லாமே உங்களுக்கு உதவி செய்கிறேன் ஆனால் இவங்களுக்கு நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு ஏக்கமாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மனசு நோகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லுவார், இந்த பலாப்பழத்தை நீங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் மட்டும்தான் சாப்பிடணும். காரணம் இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலியை உண்டாக்கி விட்டுரும், அது உங்கள் உடலுக்கு ஒவ்வாமை ஆக்கிரும், அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே வந்தார். இப்படி பல வருஷங்களாக பலாப்பழத்தை பறிப்பார், அதுக்கு நண்பர்களை பயன்படுத்துவார். ஆனால் சாப்பிட்றது மட்டும் இவர் குடும்பத்தில் உள்ள இவர் நண்பர்கள் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் இதே போல் என்ன பண்ணுறாரு, அந்த 4 நண்பர்களையும் கூப்பிட்டு குமிய வச்சு அவங்க முதுகு மேலே ஏறி பலாப்பழத்தை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த பாஸ்கரன் மரத்து மேலே ஏறுறாரு. அப்போ கால் இடறி விட்டு கீழே விழுந்துடுறாரு. கொஞ்சம் அந்த பழம் ஒரு அடி கொஞ்சம் உயரத்தில் இருக்குது, அதுக்காக அப்படி எவ்வறாரு தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தோடனே காலு கொஞ்சம் காயம்பட்டு போச்சு, திருப்பி மரம் ஏற முடியாது, பழத்தை பறிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தோடனே அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாரு. இப்போ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பாஸ்கரன் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் வீரன் ஒருத்தர் இருக்கார், அவர் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கார். பல வருஷமாக வேடிக்கை பார்க்குறாரு. இந்த பாஸ்கரன் பழம் பறிப்பார், இந்த 4 பேர் முதுகில் ஏறுவார், பழத்தை பறிப்பார். ஆனால் அவர் வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவார், நண்பர்களுக்கு கொடுக்க மாட்டாரா. இப்போ கால் ஒடிஞ்சு போச்சு, அவர் பழமும் பறிக்கலை. உடனே அந்த வீரன் ஓட்டமாக ஓடுறாரு. இந்த 4 பேர் முதுகலையும் குமியவெல்லாம் சொல்ல, அவரே மரத்தில் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஏவுறாரு, தவுறாரு. இந்த வீரன் கொஞ்சம் இளைஞர், சுறுசுறுப்பான ஆள், தம்பி என்ன பண்ணுறாரு, பலாப்பழத்தை பறிச்சிடுறாரு. இவராக பறித்து கீழே கொண்டு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த 4 நண்பர்கள் இருக்காங்களே, யார் பாஸ்கரோட நண்பர்கள் பார்க்குறாங்க, பரவாயில்லையே நம்ம உதவி இல்லாமையே ஒரு பழத்தை பறிச்சிட்டாருங்கிறப்ப இந்த வீரன் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என் இஷ்டப்படி பழத்தை பறிச்சிட்டாலும் இதை உடைச்சி திங்கிறதுல உங்களுக்கும் பங்கு தர்றேன், வாங்க என் கூட உட்காந்து இந்த பழத்தை உரிப்போன்னு சொல்கிறாங்க. சரி உதவி செய்வோமேன்னு சொல்லி இந்த 4 பேரும் போய்ட்டு பழத்தை உரிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ அந்த வீரன் பழத்தை உரிக்கிறாரு. உரித்தவுடனே நீங்களும் சாப்பிடுங்கிறப்ப இந்த 4 பேரும் இல்லை எங்களுக்கு வேணாங்கிறாங்க. ஏன் வேணாங்கிறாங்கன்னா, இந்த பாஸ்கரன் எனக்கு பயங்காமிச்சு வச்சுருக்காரு, இந்த பழத்தை சாப்பிட்டா வயிற்று வலி வருண்டு. அப்போ பாஸ்கரன் சொல்கிறாரு, அதெல்லாம் வயிற்று வலிலாம் வராது, இப்போ பாருங்கள் நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி அந்த பலாப்பழத்தை பிரித்து உரித்து இந்த 4 பேருக்கும் கொடுத்த உடனே 4 பேரும் சாப்பிட்றாங்க. அது சுவையாக சூப்பராக இருக்குது, அவ்வளோ இன்பமாக இருக்குது, வயிற்று வலிலாம் வரல. அடடட, இத்தனை வருஷமாக நம்ம பலாப்பழத்தை பறித்து கொடுத்தோம், அந்த ஆள் ஒரு ஆள் மட்டும் பாஸ்கர் மட்டும்தான் சாப்பிட்டான், அவன் குடும்பத்தில் உள்ள ஆள் தான் சாப்பிட்டான், அவன் நண்பர்களுக்கு கொடுத்தான், நம்ம சாப்பிட்டா வயிற்று வலி வரும்னு மிரட்டிக்கிட்டே இருந்தான். இப்போ தான் தெரியுது அவன் இவ்வளோ நாளாக பொய் சொல்லியிருக்கான். இந்த பையன் வீரன் கொடுத்தவன தானே நம்மளுக்கு தெரிய வருது, இவ்வளோ நாள் ஏமாந்து மட்டுமே நினச்சி என்ன பண்ணிட்டாங்க. அப்படியே ஆச்சரியத்தில் திகைச்சு போயிருக்கிறப்ப தான் இந்த வீரன் சொல்கிறான், கவலைப்படாதீங்க, இவ்வளோ நாள் உங்களை ஏமாற்றி பலாச்சோள சுவையே என்னென்றே தெரியாத அளவுக்கு உங்களை வச்சுருந்தாரில்ல, இதுதான் அவருடைய சூழ்ச்சி. ஆனால் என் நோக்கம் என்னவாக இருந்துச்சு, நான் அனுபவிக்கிறத எல்லோரும் அனுபவிக்கணும், இந்த பலாப்பழம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு முடிவு வந்துட்டதுனால இனிமேல் அவர் மாதிரி ஒரு குடும்பம்லாம் இந்த பலாப்பழத்தை ஆட்டையப்பட முடியாது, நம்ம ஊரில் உள்ள எல்லா மக்களும் பயன்பெறணும், உங்களுக்கு நான் பங்கு தரேன்னு சொல்லி சேர்த்த உடனே
இவ்வளோ நாளும் ஏமாற்றிக்கிட்டு வந்த இந்த பாஸ்கருக்கு கோபமும் ஆவேசமும் அப்பா தாங்க முடியல. குதியோ குதின்னு குதிச்சார், என்னென்னமோ அவதூறெல்லாம் பேசினார். அதையெல்லாம் பார்த்து இந்த 4 பேரும் அந்த வீரனை கொஞ்சம் கூட சளைக்கலை. சரிதான், உன்னோட ஏமாற்று வேலை ஊருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நீ ஆட்டம் போடுற, குதிச்சுக்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆக இனிமேல் என்ன நடக்க போகுது? இது மாதிரி ஏமாற்று வேலையெல்லாம் நடக்காது. அது மக்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கின அந்த வீரனை வந்து இந்த 4 பேர் மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களை பாராட்டினாங்கங்கிறது தான் இந்த குட்டி கதை. நல்லா இருக்கா அந்த கதை? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நினப்பு வந்துச்சுன்னா அது உங்கள் இஷ்டம். நம்ம கதையை தான் சொல்கிறோம். நம்ம நோக்கம் என்னென்னா நல்ல விஷயங்களை அப்படி எடுத்து சொல்லணுங்கிறது தான். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு கமெண்ட்ஸை வச்சு அடுத்தடுத்து குட்டி கதைகள் தொடரும். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.